என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருக்கிறீர்களா? பல வேளைகளில் வாழ்க்கை துக்கத்தோடும் துன்பத்தோடும் தான் துவங்குகிறது. சோகமாயிருக்கிறீர்கள். ஆனாலும் கடந்த நாட்களில் இதை போன்ற சூழ்நிலைகள் வந்தபோது ஆண்டவர் உங்களை எப்படி விடுவித்தார், நடத்தினார் என்பதை சற்று சிந்தித்து பார்த்து, ஆண்டவரே, கடந்த நாட்களில் என்னை நடத்தினீரே, இப்பொழுதும் நீர் நடத்துவீர் என்று ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லுங்கள். உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறிவிடும். இன்றைக்கும் ஒரு வசனத்தை, மீட்பின் வார்த்தையை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 41 வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்கிறார். யுத்த நேரத்தில் மக்களெல்லாம் துன்பத்தோடும் துக்கத்தோடும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு துணை நிற்க யாரும் இல்லை. இந்த யுத்தத்தில் தோற்று போனார்கள் இஸ்ரவேலர். நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வந்த பொழுது அவரை எதிர்த்து நிற்பதற்கு யூதர்களுக்கும் பலன் இல்லை, அவர்களுக்கு துணை செய்வதற்கும் யாரும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் நடந்த அந்த மிகப்பெரிய போராட்டங்களில் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. தனிமையில் சந்தித்தீர்கள், போராடினீர்கள், துக்கத்தோடு இருந்தீர்கள், துயரத்தோடு இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுக்கிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலதுகையை பிடித்து உனக்கு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு மீட்பின் சந்தோஷம்! ஆண்டவர் உங்கள் வலதுகையை பிடித்து சொல்கிறாராம், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த மாதம் எந்த சவால்களை சந்திக்க போகிறீர்கள், எந்த போராட்டங்களை சந்திக்க போகிறீர்கள்? ஆண்டவர் சொல்கிறார், போராட்டம் வரட்டும், பிரச்சனை வரட்டும், நான் துணை நிற்கிறேன். உன் யுத்தங்கள் ஏற்கனவே சிலுவையில் ஓய்ந்து விட்டது, இப்பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, வாழ்க்கையின் போராட்டங்களிலே எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தேன் என்று வாக்கு பண்ணீர். ஆனாலும் எத்தனையோ போராட்டங்கள் சூழ்ந்து வந்த போது உங்கள் பிள்ளைங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்பா. நீங்கள் துணை நிற்கிறீங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி உம்மில் களி கூறவும் உம்மில் சமாதானத்தோடு வாழவும் உங்கள் ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் வலதுகரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று அடியாள் ஜெபம் பண்ணுகிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் உங்களுக்கு துணையாய் நிற்பார். உங்களுக்கு வருகிற யுத்தங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். இனிமேல் அந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. ஆகவே நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.